2006ஆம் வருஷம் இந்தோனேஷியா செமராங். பாருங்க கதை ஆரம்பிக்கிறது. நிஷா அம்மா வீட்டுல அப்பா பத்தி அவள் அறைக்குள் வருகிறார். சீறி பாய்கிறார். வேலை முடிச்சாச்சான்னு கேட்கிறார். அடேங்கப்பா, நிஷா தண்ணீர் சாப்பாடுன்னு கெஞ்சுது. ஆனா அப்பா பாடம் முடிச்சாதான்னு கடுமையா சொல்றாரு. பாடம் படிச்சு சோர்ந்து போறது நல்லதுன்னு சொல்றாரு. அறியாமையோட கசப்பை விழுங்குறதை விட நல்லதுன்னு கொந்தளிக்கிறாரு. அறியாமையா இருக்கணுமா பயனில்லாம இருக்கணுமான்னு கேட்கிறாரு. ஒரு கர்ஜனை. பாடம் முடியற வரைக்கும் வெளியே போக கூடாதுன்னு அழுத்தம் தருகிறாரு. அவனை அசிங்கப்படுத்தாதேன்னு எச்சரிக்கிறாரு. சீறி கொண்டு போய்விடுகிறார். நிஷா கண்ணீர் விட்டு அழுகிறாள். ரெண்டுக்கு ஓடுகிறாள். அப்பா சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலிக்குது. கொடுமையான வார்த்தைகள். அவள் மனசுல ஒரு திடுக்கிடும் நினைப்பு. சட்டென்னு அவள் அறை கதவு திறந்திருக்குன்னு பார்க்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நிஷா அறைக்கு போனா. வெறிச்சோடியா இருக்கு. அவளுக்கு பயம் பிடிச்சிடுச்சு. வெளியே வந்து தேட ஆரம்பிச்சா. சடன்னு நிஷா கூரை மேல இருந்து குதிச்சு விழறா. ஜன்னல் பக்கம் ஓடி போய் பார்த்தா. ஒரு தூணுல மாட்டி உயிர் போயிருச்சு. பாவம். 10 வருஷம் கழிச்சு மாயா, ஃபாதா, அமீர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டாங்க. மாயா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. அவங்க லெக்சரர் சூடான டீ குடிக்க வச்சு சிரமப்படுத்துறாரு. டீ குடிக்காம தப்பிச்சுக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. ஆனா லெக்சரர் கிச்சுக்குறாரு. 15 நிமிஷத்துக்குள்ள அவரோட ஆபீஸுக்கு வாங்கன்னு கட்டளையிடுறாரு. ஆபீஸுக்கு போற வழில மாயா சொல்றா, லெக்சரரோட பொண்ணு சூயிசைட் பண்ணிச்சுன்னு. எப்படி தெரியும்னு அமீர் கேட்டா. எல்லாருக்கும் தெரியும்னு மாயா சொல்றா. பிறகு லெக்சரரோட வீட்டுக்காரி பத்தி ஃபாதா கேட்கிறான். அது விபத்துன்னு சொல்றாங்கன்னு மாயா சொல்றா. அதுக்குத்தான் அவர் ஸ்டிக் வச்சு நடக்கிறாருன்னு. விபத்துல காயமாகிட்டதாலன்னு. அமீலியாவும் அவங்களை சேர்ந்து பேட்டி ஏய் பார்த்தீங்களா?ன்னு கேட்டா. மாயா, ஆமா, அவருக்காகத்தான் நாங்க காத்திருந்தோம். 3 பேரும் சேர்ந்து பார்க்கணும்னு நாங்க பயந்தோம்னு கத்திட்டா. பேட்டி, நான் 20 வருஷமா பேர் சொல்லி படிப்பிச்சிருக்கேன். உங்க 3 பேர் தான் என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மத்தவங்கள எப்படி பாக்குறதுன்னே தெரியலன்னு அலற ஆரம்பிச்சுட்டாரு. சரி, திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஷார்ட் செமஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு அறிவிச்சுட்டாரு. அமீலியா, சார், அந்த நேரத்துல கிளாஸ் வைக்கிறது சரியில்லையேன்னு கேட்டா. பேட்டி, இல்ல, 7 மணிக்குன்னு கடுமையா சொன்னாரு. பசங்க சரின்னு சொன்னாங்க. பேட்டி பொண்ணுகளை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா. அவங்க முணுமுணுன்னு இல்லன்னு சொன்னாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அமீலியா தரையில இருந்த டெடிபியர் எடுத்து பேட்டி கொடுத்தா. அவர் வாங்கிட்டு அமீலியாவை போக சொன்னாரு. அடுத்த நாள் மாயா, அப்பா, நான் உன் மேஜருக்கு சம்மதிச்சேன், கிராஜுவேட் பண்ணித்தான் ஆகணும்னு கொஞ்சம் கூட இல்லாம கத்தினாரு. மாயாவுக்கு பதட்டம் அதிகமாகி மனசு நொறுங்க ஆரம்பிச்சுச்சு. டேய், அவளை அவள் அம்மா அடிச்சாங்க, சீரியஸா சொல்றேன். அப்புறம் அவ மனசுல சாந்தி கிடைக்குன்னு மாத்திரை சாப்பிட்டா. பாருங்க, அடுத்த சீன்ல பக்டி ஹாஸ்பிடல்ல மருந்து எடுத்துட்டு வருது. அவனுக்கு நல்லா இல்லன்னு புரியுது. யூனிவர்சிட்டி போற வழியில ஒரு பைக் அவனை அடிச்சு போக போச்சு. கவலைப்படாம நடந்துட்டே போறான். சைக்கிள் ரிக்ஷா கிட்ட போனப்போ அவன் டெடி பியர் ரோட்ல விழுந்துருச்சு. எடுக்க போனா லாரி அடிச்சு இழுத்து போச்சு. அடேங்கப்பா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து என்ன டென்ஷன். பக்தி ஏன் சீக்கிரமா கூப்பிட்டான்னு யோசிக்கிறாங்க. அமீர் கடிகாரம் பார்த்தான். அந்த நிமிஷம் தான் இருக்கு. மாயா, அவ அமீலியா கிட்ட நெருங்கிய ஃப்ரெண்ட் இல்லையா? அவ கேக்குறா, பக்தி அவ பெண்ண அவ்வளோ அழுத்தமா படிக்க வச்சு சாகடிச்சானான்னு. அமீர் என்ன டேய் இதுன்னு கேக்குறான். அவ கேக்குறதுக்கு காரணம் கியூரியாசிட்டின்னு சொல்றா. சரி, உண்மையே உனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவன்னு அமீர் கேட்டான். அவ சொல்றா, அவ பெண் ரூம்ல இருந்து வெளியே வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு எப்பவும் படிச்சுட்டே இருக்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். வேலை முடிக்கலைன்னா கடுமையான தண்டனைன்னு சொன்னாங்க. அமீலியா, எனக்கு தெரியாது, கேட்கவும் பயமா இருக்குன்னு சொன்னா. அப்போ மாயா, பாருங்க, பேட்டி நடத்தை மாற்றத்தை பத்தித்தான் பேசுறாரு. ஆனா அவருடைய நடத்தையை தான் மாத்தணும். 1 மணி நேரம் போச்சு, பேட்டி வரல. அமீர் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு மத்தவங்க சொன்னாங்க. அமீர் போக போறப்போ சட்டன்னு பேட்டி கைகோல் சத்தம் கேட்டது. அதை கேட்டு எல்லாரும் ஓடி போய் சீட்டில உட்கார்ந்துட்டாங்க. பேட்டி வகுப்புக்குள்ள வந்தாரு. சாரி சார்ன்னு சொன்னாங்க. அவர் சத்தமில்லாம டேபிளுக்கு போய் இன்னும் 2 மணி நேரம் யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. பேட்டி பிளாக் போர்டுக்கு போய் எழுத ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல மாயாக்கு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா. பேட்டி மாலை காலை 5:37 ஆக்சிடென்ட்ல சாச்சிட்டாருன்னு. மாயா பயந்து போய் எல்லாரையும் குரூப்ல பாருங்கன்னு சொன்னா. அட போங்கடா, அதிர்ச்சியில அவங்க தலை சுத்தி போச்சு. மாயா கண்ணாடி கொடுத்தா. ஃபெட்டா எழுதின பெண்ண கையிலிருந்து சரியுது. அப்புறம் தரையில பார்க்க போனா. ஆமாப்பா, பக்கீத்தே கால்கள் தரையில படலையே. ஆமாங்க, பயங்கரமா அவங்க கத்துறாங்க. பக்கீத்தே சாத்தானா இருக்கானு. அப்போவே ஒளி மின்கிறது. பக்கீத்தே பேய் மாதிரி காணப்படறான். டேய், மாயா ஓடி போறா. எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா பக்கீத்தே அவங்கள நிறுத்தி எங்க போறீங்கன்னு கேக்குறான். அவங்க முடங்கி போறாங்க. அமேலியா சொல்றா, நேரம் ஆகிடுச்சுன்னு. அதற்கு பக்கீத்தே, நேரமா?
இல்ல, நீங்க பார்த்தத என்னன்னு கவனிச்சீங்களான்னு கேக்குறான். ஃபெட்டா பக்கித்தே பக்கம் திரும்பினா, ஏண்டா இவ்ளோ உயரம், உச்சியில தலைப்பட்டிருக்கு, ஓடுங்கடான்னு கத்தறான். மாயா வெளியில ஓடி வந்து சால்கிட்ட பக்கித்தே அங்கே இருக்கான்னு சொல்றா. எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. அமேலியா சேனால் கிட்ட சொல்லணும்னு மாயா கெஞ்சுறா. ஆனா காவலாளி அவரு அறைக்கு போய் வருறான். சரி, ஒருத்தன் வெளியே போய் சொல்றான், பி.டி. யோட சடங்குல நான் கலந்துக்கணும். அப்புறம் அவன் வேறவங்க கிட்ட கேக்குறான், நீங்க என்னோட வர வேணுமா வேண்டாமா? கேட் லாக் பண்றேன். எல்லாரும் பி.டி. யோட இறுதி சடங்குக்கு போக முடிவு பண்றாங்க. அப்போ அமீலியா ஒரு அம்மா சொல்றத கேக்குறா. இது ஒரு கார் மோதி ஓடிய கேஸ். பி.டி. யோட முகம் நொறுங்கி போச்சு. 4 பேரும் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காத்து வீசுது. பி.டி. யோட முகத்தை மறைச்சிருந்த துணியை அது அடிச்சு தூக்குது. பி.டி. யோட முகம் தெரியுது. ஃபெட்டா கிறுகிறுன்னு சொல்றா, பயங்கரமா இருக்கு. அடுத்த நாள் காயத்ரி சொல்றா, நாளைக்கு என்னோட கிளாஸ் சேர்ந்துக்கலாம். ஆனா பி.டி. யோட ஆவி வந்து அலைஞ்சதுன்னு எந்த ஒரு கதை கூட எனக்கு வேண்டாம். மாயா சொல்றா, நான் பொய் சொல்லல. காயத்ரி சொல்றா, நீ சூழ்நிலையை நல்லா பாரேன். பி.டி. ஒரு கொலைகார லெக்சரர்னு எல்லாருக்கும் தெரியும். உன் மனசு அந்த நம்பிக்கையை தள்ளிவிடுது. மாயா சொல்றா, என் மனசுக்கு தப்பு இல்ல. அப்போ அமீலியா காயத்ரியை சமாதானப்படுத்துறா. அந்த சாயங்காலம் ஜிஏக்கு பி.டி.ஐ யோட குரல் கேட்டது. என் மாணவர்களை எடுத்துக்காதே ன்னு. அதிர்ச்சியில அவள் சுத்தி திருப்பினா யாரும் இல்ல. ஆனா ஃப்ரிட்ஜ் பக்கம் திரும்பினா. அங்க அவன் நிழல். ஃப்ரிட்ஜ்ல பதட்டமா பின்னாடி பார்த்தா யாரும் இல்ல. குழப்பமா ஃப்ரிட்ஜ் பக்கம் திரும்பினா. அவன் பொறுப்பு எல்லாம் அவளிடம் இருக்குன்னு சொல்றா. அப்புறம் திகிலுன்னு பார்த்தா. டேபிள்ல அவன் ஆவி. பி.டி.ஐ அவள் காதுக்கு பின்னாடி நின்னுட்டான். ஜிஏ ஓட முயற்சி பண்ணும்போது ஒரு ஷோகேஸ் அவள் மேல விழுந்துடுச்சு. அடுத்த நாள் அமீலியாவும் மாயாவும் பி.டி.ஐ யோட அதிகாரப்பூர்வ தொடர்பு விவரங்களை சரிபார்க்க போனாங்க. எந்த தகவலும் இல்ல. ஆனா அமீலியா அவன் வீட்ல அவன் அம்மா பொண்ணோட புகைப்படம் பார்த்தது ஞாபகம் வந்தது. பயத்தில மயங்கி மாயா ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தா. ஹாலில் பி.டி.ஐ நின்னுட்டான். பயந்து ஓடினா. அமீலியா பார்க்க வெளியே வந்தா. யாரும் இல்ல. அடப்போங்க, ஒருத்தன் அங்கேயே இருக்கான் பாருங்க. பிடிக்குற ஆவி மாயாவை ஓட வச்சு பயமுறுத்திட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கும்போது டபுள் அவள் முன்னாடி தோன்றிடுச்சு. கீழே விழுந்துடுச்சு பாருங்க. என்ன ஓசை? ஸ்டெப்ஸ்ல விழுந்துடுச்சு. அவள் நண்பர்கள் ஓடி வந்து சமாளிக்க முயற்சி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அமீலியா வந்தா. மாயா சொல்றா, பக்தி ஆவி அவளை பிடிக்க முயற்சி பண்ணுச்சுன்னு. கீகி சொல்றா, பக்தி இறந்துட்டான்னு. ஆனா மாயா உண்மையை சொல்றேன்னு வற்புறுத்தரா. அமீலியா, நாங்க உன்னோட இருக்கோம்னு ஆசுவாசப்படுத்தரா. கீகி சொல்றா, கீதா கோமாவுல போயிடுச்சுன்னு. அப்புறம் ஹாஸ்பிடல்ல போய் பாக்குறாங்க. மாயா சொல்றா, பக்தியோட ஆத்மா சாந்தி அடையவும் கீதா நல்லா ஆகவும் ஒருத்தா பிரார்த்தனை பண்ணலாம்னு. அமீர் சொல்றான், மாயாவுக்கு வித்தியாசமா இருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. ஃபீட்டா மாதிரின்னு. அமீலியா, சாரிப் கூட போய் பேசுவோம்னு சொல்றா. முழு விஷயத்தையும் சாரிப் கிட்ட சொல்றாங்க. சாரிப் சொல்றான், பிரார்த்தனை பண்ணணும்னா ஒரு தனியா இடத்துல பண்ணுங்கன்னு. அவன் எச்சரிக்கிறான், வேற மாணவன் பேராசிரியர்னு யாருக்கும் சொல்லிடாதீங்கன்னு. கல்லூரிக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஊர் முழுக்க கேள்வி பரவும். சாரிப் சொல்றான், இது எல்லாம் உங்க மனசுல இருந்துதான் வந்திருக்குன்னு. அந்த சாயங்காலம் அனார் வந்தாங்க கல்லூரிக்கு. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினோம். ஆனா கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல லைட் மிளிச்சுது. காத்து பயங்கரமா வீசுது. டெரர். பேட்டியோட ஆவி கிளாஸ்ல நுழைஞ்சிச்சு. பிரார்த்தனை முடிஞ்சதும் எஃப் கேக்குது. பேட்டி ஏதாவது சொல்ல முயற்சி பண்றாரா ன்னு. மயா சொல்றா, அந்த நைட் கிளாஸ்ல இருந்து போயிருக்க கூடாதுன்னு பேட்டி சொன்னார்ல. அப்புறம் என்னாச்சுன்னா அவரு பொண்ணு வேலை முடிக்காம அறையில இருந்து வெளியே போகல. போனா சாக்குறாங்க. அமீர் சொல்றான், அவளுக்கு சின்னஞ்சிறு நண்பன் உளறுறேன்னு. மயா திரும்ப சொல்றா, நீயே பாத்தியே, பேட்டி என்னை ஓட்டுற மாதிரி. காயத்ரி கோமாவுல போனதுக்கு என்ன சூசனம் சொல்ல முடியும்? அப்போ பேட்டியோட சத்தம் அமீலியா என்ன சொல்றா? அப்புறம் மயா அமீலியா சொல்றாங்க, நாங்க இருந்தோம்னு. ஆனா அதிர்ச்சியா பேட்டி எமிரை கூப்பிடுறா. அப்புறம் ஃபாதா பிடி கட்டளையிடுற மாதிரி படிங்கன்னு சொல்றா. மயா பயந்தே துடிக்கிறா. நான் சாக மாட்டேன்னு கதறா. அப்போ அமீலியா சமாளிச்சு யாரும் சாக மாட்டாங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்துறா. அப்புறம் அமீலியா அம்மா கிட்ட, உனக்கு பிசாசு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறா. அம்மா பழைய காலத்துல உலகத்துல முடிக்காம விட்டுட்டு போன காரியங்களால பிசாசு வந்தாடுறாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றா. அந்த இரவு அமீலியா பிடியோட மகள் சாவு பத்தி இணையத்துல தேடுறா. பேட்டி சாவு பத்தி ஒரு செய்தி கிடைக்குது. அதுல சாவு பத்தி அவ ஒன்னும் சொல்லலன்னு இருக்கு. சடன்னு அவ சாமான பையை பார்க்கிறா. ஒரு நாள் நினைவு வருது. பேட்டி எமிரை திட்டுறா. அமீலியா உதவி பண்றதுக்கு ஓடுறா. அப்போ பிடி அவ பையை பார்த்து நிஷான்னு சொல்றா. அமீலியா அக்கம்பக்கத்துல ஒருத்தர் சொன்னதை படிக்கிறா. அதுல நிஷா எப்பவும் படிச்சுட்டு இருந்தா அவ அப்பா ஆட்டம் ஆடவே விடல்னு இருக்கு. இத பார்த்துட்டு நிஷா ஏன் சாகணும்னு அமீலியா யோசிக்கிறா.
அந்த பாவம் அமீலியாவுக்கு இன்னும் பெரும் சுமையா இருக்கு. அப்போ அவங்க அக்கம்பக்கத்துல இருக்கிற தாத்தாங்கிட்ட சந்திச்சாங்க. அந்த தாத்தா நிஷா தற்கொலை பண்ணிச்சுன்னு உறுதிப்படுத்தினாங்க. அது அங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாங்க. நிஷா சாவுக்கு பிறகு டி எப்பவும் பாடம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறது மட்டும்தான் பண்றான்னு சொன்னாங்க. அந்த தாத்தா பயந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி ஆளு சாதாரணமா சாந்தமா இருக்க மாட்டான்னு. அதுக்கிடையிலே அமீர் ஃபட் அறைக்குள்ள போனான். அவன் ஒரு மூலையில நெயிச்சா நின்னான். படுக்கு அது கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் அவன் காமிக்ஸ் படிக்கிறத சும்மா விட்டுட்டான். சட்டென்ன கல்லூரி முழுக்க விளக்கு போச்சு. ஃபட் போன் எடுத்துட்டு கதவு பக்கம் போனான். கதவு சட்டென்ன அடைஞ்சு போச்சு. அவன் பயந்து அமீர்னு கத்தினான். சபாஷ். பின்னாடிய பார்த்தா அமீர் இல்ல. விளையாடுறேன்னா நிறுத்து ஃபட் சொன்னான். ஆனா அவனுக்கு கர்டன் பக்கம் கவனம் போச்சு. அவனுக்கு ஆச்சரியமா ஒரு பேய் அங்க நின்னுச்சு. அதே சமயம் அமீர் அவன் அறையில விளக்கு ஏத்தினான். அவன் தீச்சுடரை திருப்பினான். டபுள். ஒரு நிமிஷத்திலேயே அணைஞ்சு போச்சு. அதே நேரம் பின்னால ஒரு கம்பு சத்தம். வெளியேற போனா. டபுள். கதவு அடைஞ்சு போச்சு. அவனுக்கு பயம் தலைக்கு ஏறிச்சு. போன் லைட் போட்டான். அறை முழுசையும் பார்த்தான். சடாரென்று அவன் புத்தகம் ஒன்று காற்றில் மிதக்கிறது. பயத்தால உறைஞ்சி போனான் அமீர். புத்தகங்கள் அவனை நோக்கி வந்து அடிச்சுது. அவன் குனிஞ்சு காப்பாத்திக்கிட்டான். போனை எடுக்க படுக்கைக்கு கீழே எட்டி பார்த்தான். ஆனா அடேங்கப்பா, பேய் கால்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. மேல பார்த்தான். பேய் நிக்குது. அப்போ அறைக்குள்ள நுழைஞ்சு அவனை வெளியே இழுத்து போட்டான். இதற்கிடையில் மாயாவுக்கு பேய் சத்தம் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு பயம் மூச்சு முட்ட மாதிரி இருக்கு. ஹாஸ்டல்ல இருந்து ஓட முயற்சி பண்ணா. கதவு சாத்தி இருக்கு. அவள் பதட்டத்தோட தன் அறைக்கு ஓடி சாத்திக்கிட்டா. ஆனா சொல்லி பாருங்க, அடுத்த கணம் அவள் மறுபடியும் நடைபாதையில இருக்கா. பின்னால பேய் கம்பு சத்தம். பேயையும் பார்த்தா. அவளை நோக்கி வரும் பயங்கரமான பேய். மயா ஓட ஆரம்பிக்கிறாள். ஆனா பின்னாலும் ஒரு பேய். அடடா, முன்னும் பின்னும் பேய். சரியா பயந்துட்டு பின்னாடி போறா. அப்போ முன்னாடி வேற ஒரு பேய். என்ன ஒரு பயங்கரம். ஓட ஓட கீழே விழுந்து கம்பியில எப்படி குத்தி சாக்குறா பாரு. அந்த நேரத்துல அமேலியா பேய் வீட்டுக்கு போய் ஜன்னல்ல பார்க்கறா. அப்போ பேய் படம் சட்டன்னு விழுகுது. அந்த சத்தத்துல போன் 2 ஒலிக்குது. எமீர் கால் பண்றான். மயா சாகுறதுக்கு. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். அடியே. அவங்க எல்லாரும் மயா வீட்டுக்கு வந்து அழுறாங்க. அப்புறம் அவங்க அறைக்கு போறாங்க. அங்க மருந்து கிடைக்குது. ஆண்டவா, டெப்ரெஷன் மருந்து. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. என்ன ஒரு குற்ற உணர்வு. கவனிச்சிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அப்போ அமேலியா நோட் பார்க்கறா. அதுல பேய் படம். பேய் கொலை பண்ணின படம். எல்லாரும் பார்க்கறாங்க. அப்போ ஆரோன் வெளியே வர்றான். அறைக்கும் ஃபாத்தாவுக்கும் பயம் கலந்த அதிர்ச்சி. அந்த பாடம் முடிஞ்ச அந்த இரவு நம்மள கிளம்பி இருக்க கூடாதுடா. சாபம் பிடிச்சிருச்சு நம்மள ஃபாத்தா அலற ஆரம்பிச்சிட்டாரு. மாயா சாகுறதுக்கு காரணம் அந்த பின்னாடி டீ தான். நம்மள மாதிரியே அவளையும் பாதிச்சுச்சு. இதுக்கு ஏதாவது செய்யணும் கதற ஆரம்பிச்சாரு. அப்புறம் அமீர் கிட்ட நீயும் பாத்தியான்னு கேட்டாரு. அமீரும் ஆமா அன்னாரு. உடனே ஃபாத்தா சொன்னேன்ல, அந்த பின்னாடி டீ சாபம் தான் இதுக்கு காரணம் உறுதியா சொன்னாரு. அப்போ அமீலியா எனக்கு தெரியாது, ஆனா மாயா தற்கொலை பண்ணிக்கலன்னு நம்பல. ஆனா அவங்க மரணத்துக்கும் நம்மளுக்கு நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கலாம்னு சொன்னா. ஃபாத்தா அதிர்ச்சியில அப்படின்னா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றியா? எனக்கு சாவ பிடிக்கலையேடான்னு கேட்டாரு. அமீர் அவங்கள சமாதானப்படுத்தினாரு. ஃபாத்தா அமைதியானதும் அமீர் கீதா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனான்னு சொல்ல ஆரம்பிக்கிறதற்குள்ளேயே அமீலியா அந்த பின்னாடி டீ வீட்டுக்கு போகலாம், ஏதாவது கிடைக்கலாம்னு சொன்னா. 3 பேரும் அந்த வீட்டுக்கு போய் தேடினாங்க. அமீலியா ஒரு கடிதம் கண்டுபிடிச்சா. அந்த கடிதத்துல எனக்கு நடக்க முடியாதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லன்னு எழுதியிருந்தது. உனக்காக அந்த விபத்து எனக்கு கால் முறிச்சு உன் அம்மாவை கொன்னு போச்சு. ஆனா உன்னையும் இழக்கிறதை விட இது நல்லதுதான். ஆனாலும் கடைசியில நீ எனக்காக போயிட்டே. சட்டென்று காத்து அடிச்சது. அமீலியா திகைச்சு போனா. அவள் கால் ஒரு டெடிபியர் மேலேயே போச்சு. குனிஞ்சி எடுத்தா. பார்த்தா அருகிலே சில பாக்கெட் இருக்கு. போட்டோ எடுத்தா. அப்பவே ஒரு சத்தம். அப்புறம் அமீர் ஒரு கண்ணாடியில பேய் மாதிரி ஒரு நிழல் பார்த்து நடுங்கி போனான். திருப்பி பார்த்தா யாருமில்லை. அமீலியா ஃபாதாவை கேட்டா ஏதாவது கிடைச்சதா? ஃபாதா சொன்னான், ஒரு போன் கிடைச்சிச்சு, ஆனா வேலை செய்யல. அப்போ அவனுக்கு அமீலியால ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஃபாதா சரியா போய் பார்த்தான். அவனுக்கு நடுக்கம். அமீலியா ராட்சசியா மாறிட்டா. டேய் பயங்கரமா இருக்கு. டேபிள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டான். சின்னதா வெளியே பார்த்தான். அட போங்கடா. அவன் பார்க்குறான். பிடிஐயோட ஆவி நின்னுருக்கு. 3 பேரும் வீட்டை விட்டு ஓடுறாங்க. ஆரோன் கிகியோட மோதிட்டான். பின்னாடியே வந்தவங்க கிகி அடிவாங்கறாங்க அவங்க செயலுக்கு. அமீலியா கேக்குறாள், அந்த அசோசியேஷன் என்ன பண்றாங்கன்னு. கிகி சொல்றான், விடுமுறை காலம்னு இப்போ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அவங்க கவலையெல்லாம் புலம்புன்னுக்குள்ளாட்டான். பிடிஐ கொலையாளின்னு பேர் இருந்தாலும் அவன் மாணவர்கள் எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்கன்னு, இவங்களை தவிர. அமீலியா சீண்டராள், எல்லாமே சரியா இருக்குன்னு உண்மையிலேயே நம்புறானான்னு. கிகி சொல்றான், சரிதான்னு.
மிஸ் கைட்டா கணவன் இறந்ததுக்கு அப்புறம் PTSD வந்துருச்சுன்னும் அவங்க மருந்து சரியா சாப்பிடலன்னும் BTI இருந்தது அவங்க மனநிலையை கெடுத்துச்சுன்னும் மாயா அவங்க பெற்றோர்கள் கொடுக்கிற அழுத்தத்தால ஸ்ட்ரெஸ் டெப்ரெஷன்ல இருந்தாங்கன்னும் மிஸ் கைட்டா சரியாயிட்டாங்கன்னும் அவங்க மகன் இதையெல்லாம் கிக்கி கிட்ட சொன்னான்னும் சொல்றான். இந்த விஷயங்களை ஒன்னா சேர்க்காதீங்கன்னு அவன் கெஞ்சுறான். பக்கி யோட பதில்ல ஃப்ரஸ்ட்ரேட் ஆன பாக்கி கிக்கி மேல அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காதன்னு கத்தி அடிச்சான். அத பார்த்த எமீர் பாக்கிய தள்ளிவிட்டான். அப்புறம் அமீலியா கிக்கிய கிட்ட நீங்க எங்களுக்கு உதவ மாட்டீங்கன்னா எங்க வேலையில இருந்து ஒதுங்கி நில்லுன்னு எச்சரிச்சா. அப்புறம் பாக்கி அவன் ரூம்ல அழுதுட்டு உட்கார்ந்து இருந்தான். அப்போ சடாரென்னு அவன் காமிக்ஸ் புக்கோட பக்கங்கள் தானா திரும்ப ஆரம்பிச்சது. அவன் அதிர்ச்சியில நின்னுட்டு காமிக்ஸ கவனமா சந்தேகத்தோட எடுத்தான். எடுத்த உடனே அவனுக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் உடனே அதை வீசிவிட்டான். ஆனா அவனுக்கு ஷாக். காமிக்ஸ் புத்தகம் தானா அவன் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் எமீர் பாக்கியோட காலை தானா அவன் கிட்ட நகர்ந்து வருவதை பார்த்தான். அவனுக்கு பயங்கரமா பயமா இருந்துச்சு. அவன் ரூம் டோர் ஓபன் பண்ண முயற்சி பண்ணான். ஆனா அந்த காலை சடாரென்னு மறைஞ்சிடுச்சு. சிறிது நேரத்துல அது அவன் பின்னாடி தோணிச்சு. பாக்கி அவனை பிடிச்சுக்கிட்டான். ஆனா உடனே எமீர் தன் டோர் கிட்ட வந்து விட்டான். அவன் தன்னை ஒண்ணும் இல்லன்னு நம்ப வைக்க தன்னை அடிச்சுக்கிட்டான். மறுபக்கம் அமீலியா அவங்க ரூம்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மிரர் கிட்ட ஒரு டெடி பியர் இருந்துச்சு. அந்த டெடி பியர் அவங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அறையின் மறுபக்கம். ஆனா அவள் திரும்பி பார்க்கும்போது அந்த டெடி கண்ணுக்கு தெரியாம போச்சு. கலங்கி போயிட்டா. சடன்னு ஒரு குரல் கேக்குது. படிப்ப முடிச்சு போடுன்னு. ஆனா யாருமில்லை. சில நொடிகளுக்கு பிறகு கதவு தானாவே திறக்குது. பயந்து அமேலியா வெளியே வரா. அப்போ அவள் அம்மா தையல் இயந்திரம் தானாவே இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. நடுங்கி நெருங்கி போறா. அப்போ அந்த குரல் திரும்பி போன்னு கட்டளையிடுது. அவள் அங்கேயே நின்னுடுச்சு. சாப்பாடு பண்ணி வலிமையை பெற்று அவள் திரையை இழுக்குறா. பாடம் முடியலன்னு அந்த குரல் எச்சரிக்குது. பயந்து மறுபடியும் திரையை இழுக்குறா. ஆனா யாருமில்லை. அன்றிரவு 3 பேரும் வகுப்புக்கு போறாங்க. இந்த முறை போக மாட்டோம்னு தீர்மானிச்சுக்கிட்டாங்க. வகுப்பில உட்கார்ந்து காத்திருக்கிறாங்க. சிறிது நேரத்துக்கு பிறகு ஜன்னல்ல அந்த ஆள் வரடத பாக்குறாங்க. பயத்துல நடுங்கி போயிட்டாங்க. ஆனா அவன் வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சான். காணோம். கண்ணுக்கு தெரியல. காலடி சத்தம் மட்டும்தான் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சீரியஸா சொல்றேன். ஒரு சாக்குல சுண்ணாம்பு கட்டி காத்துல மிதக்குது. பலகையில எழுத ஆரம்பிச்சிடுச்சு. நடத்தை மாற்றம் எழுதுது. அப்புறம் கீழே விழுந்துடுச்சு. அப்போ அமீர் பின்னாடி இருந்து யாரோ அழைக்கிறத கேக்குறான். அவன் பெயரை சொல்றாங்க. ஆனா அவன் பயமில்லாம உட்கார்ந்துட்டான். பின்னாடி இருந்து வந்தவன் அமீலியாவை பாக்குறான். அவளோட பெயரை சொல்லி கூப்பிடுறான். அமீலியா அசையாம உட்கார்ந்துட்டா. அப்புறம் பக்தி ஃபடாவை சந்திச்சான். ஃபடா பயந்துகிட்டு அலறிச்சி ஓடிட்டான். அமீலியாவுக்கு பக்தியோட அண்டை வீட்டுக்காரங்க மெசேஜ் பண்றாங்க. பக்தியோட அம்மா மட்டும்தான் அவனுக்கு உள்ளதுன்னு சொல்றாங்க. அமீர் கேக்குறான். இப்பவே போகணுமா? வேற வழி இல்லைன்னு சொல்றான் அமீர். முடிஞ்சா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? அப்புறம் அவங்க 2 பேரும் வகுப்பறையில இருந்து வெளியே போறாங்க. ஆனா ஃபடா பயந்து போய் மறுபடியும் அந்த வகுப்பறையிலேயே இருக்கான். அவன் வெளியே போக ஓடுறான். ஆனா கதவு குத்தென்று அடிச்சு மூடுச்சு. பயத்தால அவர் கேத்துல கத்த ஆரம்பிச்சுட்டாரு. பயங்கர பயம். போதாதுன்னு ஃபாதா அங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காரு. அழுதுகிட்டு இருக்கும்போது பலகையில பேக்டி படமா மெதுவா வரையப்படுறத பாக்குறாரு. கையெல்லாம் நடுங்குது. ஃபாதா போன் எடுத்து லைட் போட்டு பாக்குறாரு. படம் முழுசா வரையப்பட்டதும் சாக்கு தரையில விழுந்துடுச்சு. அந்த படத்துல இருந்து பேக்டி வெளியே வர ஆரம்பிச்சுட்டாரு. ஃபாதா பயந்து போய் என்ன நடக்குதுன்னு நிறுத்த விரும்பின மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு. அதே நேரம் நோர்ஜான் அமீலியாவும் ஏர்லையும் சொல்றாரு. நிஷா இறந்ததுக்கு அப்புறம் பேக்டி தன்னை தானே குத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல விடாம இருக்கானாம். நிஷா இறப்புக்கு அவருடைய கடுமையான பாடத்திட்டம் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு. அமீலியா கேக்குறாங்க. அப்படின்னா நிஷா இறப்புக்கு அது காரணம் இல்லைன்னு சொல்றீங்களான்னு. பிளாஷ்பேக்ல நோர்ஜான் நிஷா கிட்ட வந்து பிஸ்கட் கொடுக்கறது காமிக்கப்படுது. அப்புறம் நிஷா போயிடுறா. சிறிது நேரத்துல நிஷாவுக்கு எபிலிப்சி வந்து பால்கனில இருந்து விழுந்துடுறா. ஜெனான் சொல்றாரு பாருங்க. பிடி பேசாம இருந்ததுக்கு காரணம் நிஷா சாவுக்கு அவன்தான் தண்டனை அனுபவிக்கணும்னு நம்பினதுனால. அப்புறம் அவன் முழுசா படிப்புலயே கவனம் வச்சிருந்தான். அதே சமயம் ஃபாட்டா கிளாஸ் ரூம்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா பிடி பூதம் அவனை விரட்டி வந்தது. ஒரு மூலைய திரும்பின உடனே பாருங்க பேக்டி பூதம் அவன் முன்னாடி நிக்குது. அதுவும் அளவுல பெருசா வளர்ந்துட்டு. ஃபாட்டா பயந்து போய் மறுபடியும் ஓடுறான். ஆனா பேக் பூதம் மறுபடியும் அவன் முன்னாடி வந்துருச்சு. நெருங்கி வருது. பயத்துல ஃபாட்டா தள்ளாடி விழுந்துட்டான். அவன் ஊர்ந்து போறப்போ பிடி பூதம் மறுபடியும் அவன் முன்னாடி வந்துருச்சு. ஒரு மாதிரி ஃபாட்டா ஓடி தப்பிச்சிட்டான். கொஞ்ச தூரம் ஓடிய உடனே பிடிப்பூதம் அவன் காலை பிடிச்சு இழுத்து கீழே போட்டு இழுத்துட்டு போயிடுச்சு. அமீர் அமீலியா ஸ்கூல்ல திரும்பி வந்தாங்க. கிளாஸ் ரூம் திறக்க போனா டெடி பியர் வெளியே விழுந்துச்சு. அவங்க உள்ள ஓடி போய் பார்த்தா ஃபாட்டா ஒரு மூலையில தன்னை நிறுத்தி கொன்னுக்கிட்டு இருக்கான்.
ஆனா பயங்கரமான ஒரு நிமிஷம்ல அவர் திடீர்னு விழுந்துட்டாரு. அப்போவே கிளாஸ் லைட்ஸ் மிங்கென்னடான்னு அடிச்சு ஒளிஞ்சுது. அப்புறம் எஃப் சட்டன்னு புலம்பெருச்சு. அமீர் நடுங்கி நடுங்கி நம்ம மனசுல மட்டும் இல்லடா இதுன்னு கத்தினாரு. பி.டி.ஐ. யோட ஒருத்தவங்க கடமை நிமித்தம் இல்ல இது. அவரு ஆசை அவர பேயா மாத்திடுச்சுன்னு கூறினாரு. 2 தடவை நியமம் மீறிட்டோம்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அந்த நேரத்துல பி.டி.ஐ. பேய் வந்து அவரை கம்புல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அமீர் தன்னையே தானே அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அமீலியா பார்த்தா. அமீலியா அவரை நிறுத்த போனா அமீர் அவளை உருட்டி விட்டாரு. அமீலியா எழுந்தா பி.டி.ஐ. அவளை நோக்கி வர்றத பார்த்தா. பயந்துட்டு அவங்க பை எடுத்து டெடின்னு தேடினா. கிடைக்கல. பி.டி.ஐ. கடுப்பா அவங்க கழுத்துல கம்பை வச்சிருச்சு. அமீலியா கெஞ்சி கெஞ்சி நிஷா சாவிற்கு நீ காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு கூறினா. அது கேட்டு பி.டி.ஐ. கோபம் பொத்து கொண்டு வந்துச்சு. ஒரு சட்டன்னு அவளை உயர்த்தி பிடிச்சிட்டாரு. காற்றுல அவரோட கோபம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அமீர் பாக்குறான் பதறியா. பாதாவுக்கும் அப்படித்தான். இருவரும் பயந்து போய் கண்மூடித்தனமா அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தருக்கொருத்தர் எதிரிங்கன்னு நினைச்சு பேக்டே அமீலியாவை விடுதலை பண்ணுறான். அந்த நேரம் அமீர் பாதாவை குத்திடுறான். அமீலியா பயந்து போய் தடுக்க வந்தா அமீர் அவளை வகுப்பறையில இருந்து வெளியே தள்ளிடுறான். அப்புறம் கீழே விழுந்துடுறான். பேக்டே யோட ஆவி வந்து சூழ்ந்துகிட்டு இருக்கு. அமீலியா தன்னோட உள்ள பலத்தை சேர்த்து அந்த டெடிபியர் கிட்ட போய் எடுத்து இது உங்க தப்பு இல்ல, நாங்க தோத்ததுக்குன்னு சொல்றா. எல்லாம் எங்களோட தப்புன்னு ஒத்துக்கொள்றா. நீங்க நல்ல அப்பா நல்ல டீச்சர்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா. ஆரம்பத்தில இருந்து நீங்க கெட்டவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க நிஷாவுக்கும் எங்களுக்கும் நல்லது வேணும்னு மட்டும்தான் நினைச்சீங்கன்னு சொல்றா. அவங்க உள்ளார்ந்த வார்த்தைகளை கேட்டு பேக்டே நிறுத்தி நினைச்சு பாக்குறான். அமீலியா எப்பவும் கவனமா படிக்கிற மாணவி, நிஷாவை நினைவூட்டுற மாணவி. அமீலியா மேல பார்க்கிறா. புரியுது.